ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் இந்த நிகழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அட்வான்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்குறோம். நம்ம நார்மலா பேசுற இங்கிலீஷ் இப்போ எல்லாருக்குமே ஓரளவு நீங்க கத்துருப்பீங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்க இங்கிலீஷை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த 10 phrases உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 10 phrases உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு நார்மலா பேசிக் இங்கிலீஷ் தெரியும். அது கூட இந்த phrases சேர்த்து நம்ம பேசும் பொழுது நம்ம இங்கிலீஷ் ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கும். நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இது மாதிரி அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸ்னு சொல்லிட்டு 10 வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். அது நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் த்ரூ அவுட். த்ரூ அவுட்னா முழுவதும், நாள் முழுவதும். எப்படி த்ரூ அவுட் யூஸ் பண்ணி சொல்லலாம்? த்ரூ அவுட் த டே. உலகம் முழுவதும் எப்படி சொல்வீங்க? த்ரூ அவுட் த வேர்ல்ட். எல்லாரும் கிளியரா இருக்கீங்களாங்க? த்ரூ அவுட் அப்படின்னா என்ன? முழுவதும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் த்ரூ அவுட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வீடு முழுவதும் தேடினாள். ஏதோ ஒரு பொருள் காணலன்னு வீடு ஃபுல்லா தேடினா அப்படின்னு சொல்றோம். எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்வோம்? முழுவதும் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? எல்லாரும் சொல்லுங்க. த்ரூ அவுட். த்ரூ அவுட்னா முழுவதும். இது தெரிஞ்சாலே போதும். வீடு முழுவதும் எப்படி சொல்லணும்? த்ரூ அவுட் த ஹவுஸ். த்ரூ அவுட் த ஹவுஸ். ஷீ சர்ச்ட் த்ரூ அவுட் த ஹவுஸ். தேடுறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? சர்ச். இது பாஸ்ட் டென்ஸ், ஸோ அதனால சர்ச்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷீ சர்ச்ட் த்ரூ அவுட் த ஹவுஸ். த்ரூ அவுட் த ஹவுஸ்னா வீடு ஃபுல்லா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் நாள் முழுவதும் பயணம் செய்தான். அவன் ஃபுல் டே டிராவல் பண்ணான் அப்படின்னு சொல்றோம். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கொஞ்சம் நீங்களும் திங்க் பண்ணுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாள் முழுவதும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? த்ரூ அவுட் யூஸ் பண்ணி த்ரூ அவுட் த டே. ஹீ டிராவல்ட் த்ரூ அவுட் த டே. ஹீ டிராவல்ட் த்ரூ அவுட் த டே. அவன் நாள் முழுவதும் டிராவல் பண்ணான். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் நாடு முழுவதும் அறியப்பட்டவர். நாடு முழுவதும் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம்? த்ரூ அவுட் யூஸ் பண்ணி நாடு முழுவதும். த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஹீ இஸ் நோன் த்ரூ அவுட் த கண்ட்ரி. இப்போ ஒரு பர்சன் பாப்புலரா இருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரியில உள்ளவங்க எல்லாருமே அவரை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ். ஹீ இஸ் நோன் த்ரூ அவுட் த கண்ட்ரி. நாடு முழுவதும் அவர் அறியப்பட்டவர். இப்போ எல்லாருக்கும் த்ரூ அவுட் இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். would you like. would you likeனா உனக்கு விருப்பமா? உங்க ஃப்ரெண்டோட விருப்பத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். would you like யூஸ் பண்ணி கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு இப்ப டிவி பார்க்க விருப்பமா நீங்க கேக்குறீங்க. would you like to watch TV. would you likeனா உனக்கு விருப்பமா? டிவி பார்க்க அப்படிங்கிறதுக்கு to watch TV. would you like to watch TV. இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். would you likeனா உனக்கு விருப்பமா அல்லது உங்களுக்கு விருப்பமா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், உனக்கு திரைப்படம் பார்க்க விருப்பமா. உனக்கு விருப்பமா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? would you like. would you like to watch movie. மூவினா திரைப்படம். would you like to watch movie. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், உனக்கு சாப்பிட விருப்பமா. உங்களுக்கு சாப்பிட விருப்பமா அப்படின்னு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல would you like to eat. would you likeனா உனக்கு விருப்பமா. to eatனா சாப்பிட. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், உங்களுக்கு விளையாட விருப்பமா. இந்த கொஸ்டினுக்கு இங்கிலீஷ்ல would you like யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்ட். would you like to play. would you like to play அப்படின்னா உங்களுக்கு விளையாட விருப்பமா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ஃப்ரேஸ் யூஸ் டு டு. யூஸ் டு டு ஓட மீனிங் என்னன்னா பழக்கமாக அல்லது வழக்கமாக. அதாவது ஒரு ஹேபிட், ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு முன்னாடி இருந்தது, ஒரு சின்ன வயசா இருக்கும் போது இருந்துச்சு. ஆனா பட் இப்போ பிரசண்டா உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் டு யூஸ் பண்ணணும். யூஸ் டு ஓட மீனிங் என்னங்க? பழக்கமாக அல்லது வழக்கமாக அப்படிங்கிற மீனிங்ல வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பழக்கமாக இருந்தது.
சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினேன், பட் இப்போ இல்ல. ஒரு ஹாபிட் முன்னாடி இருந்திருக்கு, பட் இப்போ இல்ல அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண வரீங்க அப்படின்னாலே யூஸ்ட் டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ யூஸ்ட் டு பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். I used to play cricket with my friends. Second example sentence, எனக்கு எலுமிச்சை சாதம் சமைப்பது பழக்கமாக இருந்தது, பட் இப்போ இல்ல. I used to cook lemon rice. யார பத்தி பேசுறீங்களோ அந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அடுத்து used to போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் ரிலேட்டடா உள்ள வெர்ப் சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், பட் இதுக்கு ஆன்சர் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் நேரத்தை வீணடிக்கிறது பழக்கமாக இருந்தது, அதாவது எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றது பழக்கமா இருந்துச்சு, பட் இப்போ அப்படி இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க? எங்களுக்கு we used to waste time அப்படின்னா முன்னாடி டைமை வேஸ்ட் பண்ணோம், பட் இப்போ அப்படி இல்ல. இப்போ எல்லாருக்கும் யூஸ்ட் டுவோட யூசேஜ் புரிஞ்சுதா? அது எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் புரிஞ்சுதா? சப்ஜெக்ட், அதுக்கடுத்து யூஸ்ட் டு, அப்புறம் நீங்க என்ன வேர்ப் எந்த சென்டென்ஸ் ரிலேட்டடா பேசுறீங்களோ அது சம்பந்தமான உள்ள வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம ஃபோர்த் ஃப்ரேஸ் பார்க்கலாம். ஃபோர்த் ஃப்ரேஸும் ஒரு கொஸ்டின் தான். ஹவு டேர் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளவு தைரியம். நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் பார்த்திருப்போம். உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நீங்க பேச போறீங்க அப்படின்னாலே உங்க மைண்ட்ல ஹவு டேர் அது வச்சுதான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கணும். எவ்வளவு தைரியம்னா ஹவு டேர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், பொய் சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம். பொய் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம். ஹவு டேர் யூ டெல் லை. ஹவு டேர் யூ டெல் லை. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இப்படி நடந்துக்க உனக்கு எவ்வளோ தைரியம். இப்படி நடந்துக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம். ஹவு டேர் யூ பிஹேவ் லைக் திஸ். ஹவு டேர் யூ பிஹேவ் லைக் திஸ். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நேரத்தை வீணடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம். உனக்கே ஒர்க் இருக்குது, ஒர்க்கு பார்க்காம இப்படி வேஸ்ட் பண்றிய, டைம் வேஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்போம். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? திங்க் பண்ணிட்டீங்களா? How dare you waste time. How dare you waste time. எவ்வளவு தைரியம்னா எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? How dare. Very good. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய fifth phrase, within reach. Within reachனா கைக்கு எட்டும் தூரம். கைக்கு எட்டுற தூரத்துல வை, அப்பதான் இதை ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கைக்கு எட்டும் தூரத்தில்னாலே within reach. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கைக்கு எட்டும் தூரத்தில் வை. Keep it within reach. Keep it within reach. வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய verb என்னது? keep. Keep it within reach. இத கைக்கு எட்டுற தூரத்துல வை. Keep it within reach. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வெற்றி கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு, சக்சஸ் கைக்கு எட்டுற தூரத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். விக்டரி இஸ் within reach அப்படின்னு சொல்லலாம். சக்சஸ் இஸ் within reach அப்படின்னு நீங்க சொல்லலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ்க்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். பொம்மைகள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்குது. இப்போ குழந்தைங்க கிட்ட நீங்க சொல்றீங்க, டாய்ஸ்லாம் கைக்கு எட்டுற தூரத்துலதான் இருக்குது, நீயே எடுத்து விளையாடு அப்படிங்கிறீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? The toys are within reach, take them and play. The toys are within reach, take them and play. Within reachனா கைக்கு எட்டும் தூரத்தில். நம்ம இப்போ மொத்தம் 5 phrases லேர்ன் பண்ணிருக்கிறோம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், throughout. throughoutனா முழுவதும், throughout the day நாள் முழுவதும். செகண்ட் ஒன், used to. used toனா பழக்கமாக அல்லது வழக்கமாக, உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு ஆனா இப்போ இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா அங்க used to யூஸ் பண்ணணும் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. தேர்ட் ஒன், how dare. how dareனா எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம் இருந்தா இதை பண்ணுவ அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல how dare யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபோர்த் ஒன், would you like. would you likeனா இப்போ ஒருத்தரோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். would you like to have some coffee. காஃபி குடிக்க விருப்பமா அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய விருப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க would you like யூஸ் பண்ணி கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஃபிஃப்த் ஒன், within reach. within reachனா கைக்கு எட்டும் தூரத்தில். நார்மலா நம்ம பேசுற சிம்பிள் சென்டென்சஸ் கூட இந்த மாதிரி ஃப்ரேசஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஈஸியா அந்த டைம்ல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே இங்கிலீஷ்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த ஃப்ரேசஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம 6th ஃப்ரேஸ் பார்க்கலாம்.
Do you mind anything அப்படின்னா எதுவும் நினைப்பீங்களா, ஏதாவது நினைப்பீங்களா. அதாவது இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெர்மிஷன், ஒரு அனுமதி கேட்கக்கூடிய இடத்துல இந்த ஃப்ரேஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைட்டை போடட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கறதுக்கு நம்ம இன்டைரக்டா யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நான் இந்த லைட்டை போட்டா நீங்க எதுவும் நினைச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்போம். உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்க போடுங்கம்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டா நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் இந்த ஃப்ரேஸ் யூஸ் ஆகும். அதாவது அனுமதி கேட்குறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, பெர்மிஷன். டு யூ மைண்ட் எனிதிங் அப்படின்னா எதுவும் நினைப்பீங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், நாங்க இங்க விளையாடினா நீங்க எதுவும் நினைப்பீங்களா. இதோட மீனிங் என்ன, நாங்க இங்க விளையாடட்டுமா. ஆனா அது இன்டைரக்டா எப்படி கேக்குறாங்க, நாங்க இங்க விளையாடினா நீங்க எதுவும் நினைப்பீங்களா. டு யூ மைண்ட் எனிதிங் இஃப் வி பிளே ஹியர். டு யூ மைண்ட் எனிதிங்னா எதுவும் நினைப்பீங்களா, நீங்க எதுவும் நினைப்பீங்களா. டு யூ மைண்ட் எனிதிங்னு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிட்டு இஃப் வி பிளே ஹியர், இஃப் வி பிளே ஹியர்னா நாங்க இங்க விளையாடினா. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் ஏசி ஆஃப் பண்ணா நீங்க எதுவும் நினைப்பீங்களா. இதோட மீனிங் என்னங்க உங்களுக்கே தெரியும், நான் ஏசியா ஆஃப் பண்ணட்டுமா அப்படிங்கறத இன்டைரக்டா கேக்குறீங்க. எப்படி கேட்கலாம், டு யூ மைண்ட் எனிதிங் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். டு யூ மைண்ட் எனிதிங், அது கூட ஒரு இஃப் ஆட் பண்ணிக்கோங்க. டு யூ மைண்ட் எனிதிங் இஃப் ஐ ஸ்விட்ச் ஆஃப் த ஏசி. டு யூ மைண்ட் எனிதிங் இஃப் ஐ ஸ்விட்ச் ஆஃப் த ஏசி. நான் ஏசி ஆன் பண்ணா நீங்க எதுவும் நினைப்பீங்களா, அதாவது நான் ஏசி ஆன் பண்ணட்டுமான்னு கேக்குறீங்க. எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க, வெரி குட். டு யூ மைண்ட் எனிதிங் இஃப் ஐ ஸ்விட்ச் ஆன் த ஏசி. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இதுவும் ஈஸி தான், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் கதவு திறந்தா நீங்க எதுவும் நினைப்பீங்களா. எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க, டு யூ மைண்ட் எனிதிங் இஃப் ஐ ஓபன் த டோர். டு யூ மைண்ட் எனிதிங் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதுவும் நினைப்பீங்களா. ஒரு பெர்மிஷன் கேட்கும் போது இன்டைரக்டா கேட்கணும் அப்படின்னா டு யூ மைண்ட் எனிதிங் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பெர்மிஷன் கேட்குறீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செவன்த் ஃப்ரேஸ், வித் த ஹெல்ப் ஆஃப். வித் த ஹெல்ப் ஆஃப்னா உதவியால். வித் த ஹெல்ப் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா கல்வியின் உதவியால். வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்ஷிப்போட உதவியால். இந்த ப்ராஜெக்டோட உதவினால நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஐ லேர்ன்ட் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வித் த ஹெல்ப் ஆஃப்னா உதவியால். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விவசாயத்தின் உதவியால் நமக்கு உணவு கிடைக்கிறது. விவசாயத்தின் உதவியால் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும், ஜஸ்ட் விவசாயத்தின் உதவியால், அது மட்டும் ட்ரை பண்ணுங்க. With the help of agriculture. With the help of agriculture. With the help of agriculture we get food. Second example sentence, கல்வியின் உதவியால் எப்படி சொல்லணும், very good. With the help of education. With the help of education we get work. கல்வியின் உதவியால் நமக்கு வேலை கிடைக்கிறது. With the help of education we get work. Third example sentence, முத்து அவனுடைய நண்பர்களின் உதவியால் அவன் வேலையை முடிக்க முடிந்தது. நண்பர்களின் உதவியால் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும், with the help of friends. அவ்வளவுதான், with the help of friends. அவனுடைய நண்பர்களின் உதவியால் அப்படிங்கும்போது with the help of his friends அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். முத்து was able to finish his work with the help of his friends. his friendsனா அவனுடைய நண்பர்களின் உதவியால். யூடியூபோட உதவினால என்னால இந்த வீடியோவை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றீங்கன்னா with the help of YouTube I could watch this video. with the help of YouTubeனா யூடியூபோட உதவியால். with the help of Googleனா கூகுளோட உதவியால். இந்த மாதிரி நீங்க ஈஸியா சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். with the help ofனா உதவியால். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 8th phrase, இன் மை ஒப்பீனியன். இன் மை ஒப்பீனியன்னா என்னோட கருத்துப்படி. உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்ல வரீங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரேஸா இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்க அடுத்து சொல்லலாம். இன் மை ஒப்பீனியன் யூஸ் பண்ணி நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், என்னோட கருத்துப்படி உண்மையை ஃபாலோ பண்றது ஈஸி.
ஏன்னா உண்மையை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம எதுவும் மனசுல ஞாபகம் வைக்கணும் மைண்ட்ல அப்படின்னு எதுவும் அவசியம் இல்லை. ஸோ உண்மையை ஃபாலோ பண்றது ஈஸி அப்படின்னு சொல்றீங்கன்னா என்னோட கருத்துப்படி அப்படின்னு சொல்லும் போது இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இன் மை ஒப்பீனியன் ட்ரூத் இஸ் ஈஸி டு ஃபாலோ. இன் மை ஒப்பீனியன் ட்ரூத் இஸ் ஈஸி டு ஃபாலோ. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், என்னோட கருத்துப்படி அவளுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் ஆனா இன்னும் கிடைக்கல, அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஆனா கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இன் மை ஒப்பீனியன் she should get the promotion. in my opinion என் கருத்துப்படி. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், என்னோட கருத்துப்படி இது உங்களின் சிறந்த நடிப்பு. என்னோட ஒப்பீனியன் இது உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா in my opinion this was your best performance அப்படிங்கிற மீனிங். ஓகே, அப்ப in my opinion எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்னோட கருத்துப்படி. in my opinion this color is nice. என்னோட ஒப்பீனியன் படி இந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. in my opinion என்னோட கருத்துப்படி. ninth one until. untilனா வரை வரைக்கும். until this evening இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும். until 6 o'clock 6 மணி வரைக்கும். இந்த மாதிரி வரை வரைக்கும் அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு நம்ம until யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு காலையில வரைக்கும் எப்படி சொல்வீங்க? until this morning. until this morning. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 10 மணி வரை படிப்பான். 10 மணி வரை எப்படி சொல்வீங்க? until 10 o'clock. until 10 o'clock he will study. until 10 o'clock he will study. he will study அப்படிங்கறது அவன் படிப்பான். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அது கூட until 10 o'clockனா 10 மணி வரைக்கும் அவன் படிப்பான். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நாளை காலை வரை மழை பெய்யும். until next morning it will rain. until next morning. டுமாரோ மார்னிங்னு சொல்லக்கூடாது, நெக்ஸ்ட் மார்னிங்னு சொல்லணும் நாளைக்கு காலையில அப்படிங்கும்போது. until next morning it will rain. அவள் வரும் வரை விழித்திருந்தேன். அவ வர வரைக்கும் தூங்காம முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? I was awake until her arrival. until her arrivalனா அவள் வரும் வரை. I was awake நான் விழித்திருந்தேன். I was awake until her arrival. until அப்படின்னா வரை அல்லது வரைக்கும். நம்ம அதை ஈஸியா யூஸ் பண்ணலாம் டே டு டே சென்டென்சஸ்ல. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 10th phrase I dare to say. I dare to sayனா என்ன அப்படின்னா நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்க உறுதியா சொல்றீங்க அப்படின்னா I dare to say அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சென்டென்ஸை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் உறுதியாக சொல்கிறேன் மழை பெய்யும். I dare to say it will rain. I dare to say it will rain. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் உறுதியாக சொல்கிறேன் முத்து சாதிப்பான். நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? வெரி குட், I dare to say. I dare to say முத்து will achieve. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் உறுதியாக சொல்கிறேன் அவன் ஜெயிப்பான். I dare to say he will win. நான் உறுதியா சொல்றேன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா I dare to say I will win அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா? நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் த்ரூ அவுட். த்ரூ அவுட்னா முழுவதும். த்ரூ அவுட் த ஹவுஸ் அப்படின்னா வீடு முழுவதும். செகண்ட் ஒன் யூஸ்டு டு. யூஸ்டு டுனா முன்னாடி ஒரு ஹேபிட் இருந்தது பட் அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். அதோட மீனிங் வழக்கமாக அல்லது பழக்கமாக. தேர்ட் ஒன் ஹவு டேர், எவ்வளவு தைரியம் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஹவு டேர் வச்சுதான் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகணும். ஃபோர்த் ஒன் வந்து ஐ டேர் டு சே. ஐ டேர் டு சே அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரியும். ஸோ உறுதியா சொல்றீங்க அப்படின்னா ஐ டேர் டு சே டுமாரோ வில் பி அ ஹாலிடே. நாளைக்கு உண்மையாவே ஹாலிடேவா இருந்தா நீங்க ஐ டேர் டு சே டுமாரோ வில் பி அ ஹாலிடேன்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் வுட் யூ லைக். ஒருத்தரோட விருப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வுட் யூ லைக் வச்சு நீங்க கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும்.
6th one with the help of. With the help of னா உதவியால். With the help of my aim அப்படின்னா என்னோட குறிக்கோளின் உதவியால். 7th one within reach. Within reach னா கைக்கு எட்டும் தூரத்தில். 8th one in my opinion னா என்னோட கருத்துப்படி. உங்களோட ஒப்பீனியனை சொல்ல வரீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல in my opinion அப்படின்னு சொல்லி நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். நெக்ஸ்ட் 9th one until. untilனா வரை அல்லது வரைக்கும். until 10 o'clock னா 10 மணி வரைக்கும். until 12 o'clock 12 மணி வரைக்கும். இந்த மாதிரி மீனிங்ஸ்ல வரும். until tomorrow morning அப்படின்னு சொல்லக்கூடாது. until next morningனு சொல்லணும். அப்படின்னா நாளைக்கு காலையில வரைக்கும். அது மாதிரி until this eveningனா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும். until today evening சொல்லக்கூடாது. until this eveningனு சொல்லணும். அப்புறம் 10th one do you mind anything. நீங்க எதுவும் நினைப்பீங்களா? ஒரு பெர்மிஷன் கேக்குறீங்க. do you mind anything if I take this pen. இந்த பெண்ணை எடுத்தா நீங்க எதுவும் நினைப்பீங்களா? அதாவது நான் இந்த பெண்ணை எடுக்கட்டுமா அப்படிங்கறத இன்டைரக்டா கேக்குறதுக்கு do you mind anything if I take this pen அப்படின்னு கேட்கலாம். do you mind anythingனா நீங்க எதுவும் நினைப்பீங்களா அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி காமெண்ட்ஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ்னு பார்ட் 1 பார்ட் 2 அப்படி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்ட் 11th வீடியோ அட்வான்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.